டிஓடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் பிரமுகர் பாஜக மாவட்ட முன்னாள் பொருளாளர் மூத்த பாஜக பிரமுகருமான அண்ணையா அவர்களை இன்றைய அரசியல் சூழல் குறித்து சில கேள்வியை முன்வைப்போம். வணக்கம் சார். வணக்கம் 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 சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. சரி, பட் ஏன் ஒரு படுதோல்வியாக இருந்திருக்கேன்? படுதோல்வி மீன்ஸ் டெபாசிட்டே இழந்திருக்கேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும், கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடுமையான உழைப்பு முயற்சி அது எப்போவுமே இருக்கோம். பாஜக பொறுத்த வரைக்கும் அந்த வகையில் எங்களுக்கு தொகுதி கிடைச்சது ரொம்ப லேட்டாக கிடைச்சது. அது ஒரு காரணம். அது ஒரு காரணம் இல்லாமல் எங்களாலே முடிஞ்ச அளவுக்கு கணிசமான உழைப்பு தான் போட்டோம். கூட்டணி கட்சி, அந்த கூட்டணி பலத்திலையும் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிற பிளானில் நம்பிக்கையில் இருந்தால் கட்சி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் வரைக்கும் நம்ம கடுமையாக உழைப்பு தான் பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. இப்போ இயற்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. அது அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் அது. எங்கள் கட்சி இதில் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு சொல்லவே முடியாது. கூட்டணி பலமே இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள ட்ரெண்டை பார்த்தா, ரிசல்ட்டை பார்த்தா கூட்டணி பலம் அவ்வளோவா வேலை செய்வாங்க ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. நம்பர் 1. எங்கள் ஓட்டு எப்போவுமே எங்களுக்கு விழுந்திருக்கு. இப்போ ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் அதிமுக திமுக 2 கட்சியிலையும் ஈவன் ஸ்டாலின் முதற்கொண்டு தோக்கிறளவுக்கு பிரச்சனை போயிருக்குன்னா, அப்போ ஏதோ ஒரு மக்கள் மனநிலையில் மாற்றம் வேண்டி இருக்குங்கிற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ இதுகளை பயன்படுத்தி நாங்கள் அறுவடை பண்ண முதல்ல நாங்கள் ஒருவேளை தனித்து போட்டிகிட்டு இருந்தாலும் அறுவடை பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு சிந்தனை இப்போ எங்களுக்கு வருது. பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி ஏற்பட்டதுக்கான சொல்லுவேன் நான். மக்கள் மனதில் ஒரு மாற்றம் விரும்பி இருந்திருக்காங்க. அது இருந்துதான் அறுவடை பண்ணிக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. தனித்து பொண்ணு ஏற்கனவே பாஜக தனித்து நேரம் முறை போட்டுட்டு பார்த்துருக்கா இல்ல? ஆமாம், வெற்றி பெற முடியல. அதனால தானே அதிமுக கூட்டணியை வச்சாங்க. அப்போ இருந்த சூழ்நிலை வேற, அப்போ இருந்த ட்ரெண்டு வேற, இப்போ விஜய் அரசியலில் போனதுக்கு அப்புறம் உள்ள சூழ்நிலை வேற. அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குல்ல காலச்சூழல். விவசாய அரசியலுங்கிறதே அப்பப்போ உள்ள சூழ்நிலை தானே. இப்போ ஆட்சி வைக்கிறாங்க, ஒரு அனுதாபாலையில் ஓட்டு போகிறவங்க இருக்காங்க, விஜய் பிடிச்சவங்க ஓட்டு போகிறவங்க இருக்காங்க. இப்போ இளைஞர்கள் நிறைய ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக அவங்க அப்படியே பெருசாக பார்த்தாலும் அலைன்னு பார்த்தாலும் 108 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. முழு மெஜாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கல. அதுக்காக நம்ம அப்படி சொல்ல முடியாது. இவங்களும் கணிசமாக வந்திருக்காங்க. அதுதான் மக்கள் மனதில் ஒரு மாற்றம் இருந்திருக்கு. கழகத்தை மீறி எதாவது பண்ணுங்கிற முடிவு இருந்ததை அது ஒரு ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருந்ததை அவங்க அறுவடை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஒழிய பாஜக வேறு சில ஒரு வகையில் முயற்சி பண்ணியிருந்தால் அறுவடை பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனையாக இருக்குங்க. அது போன முறை பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இதே தொகுதியில் ஒரு 66,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் இப்போ பார்த்தா ரொம்ப அதுக்கு பாதிக்கு கீழே போயிருச்சு. அப்போ அதிமுக ஓட்டுலாம் எங்கே போச்சு? நீங்கள் சொல்கிற பார்த்தா பாஜக ஓட்டு மட்டும் தான் விழுந்திருக்கு. அதிமுக ஓட்டுலாம் வெயிலுக்கு போயிருச்சு அப்படி சொல்ல அப்படி நம்ம சொல்ல வர்றோம். பட் இருந்தாலும் மனதில் அந்த மாற்றம் தெரிய மாட்டேங்குதுல்ல. ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா விஜய் ஒரு நடிகர், அவரால் என்ன பண்ண முடியும்? முன்னாடி நடிகர்கள்லாம் ரஜினிகாந்த் ஆரம்பிச்சாரு, அதில் விஜயகாந்த் மட்டும்தான் வெற்றி அடைஞ்சாரு, அப்படிலாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் முயற்சி பண்ணி விட்டுட்டாங்க. இவர் ஒரு ட்ரெண்டில் ஒரு ஏதோ ஒரு இலையில் வெளியில் சொல்கிற கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா மூலமாக நிறைய டெவலப் பண்ணிட்டாங்க, ஐடி பேக்கில் நிறைய ஒர்க் பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க. அது எப்படி எந்த அளவுக்கு ஆனால் ஒரு மனதில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவரை போய் ரீச் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய முயற்சி தான், நம்ம சந்தேகம் சொல்ல முடியாது. அவருடைய வளர்ச்சி மறைமுகமாக தெரியல. எப்படியெல்லாம் சோசியல் மீடியா மற்ற மீடியாக்களை பயன்படுத்தி தன்னுடைய கட்சி அப்படி வளர்க்குறாங்க, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு சொல்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கியிருக்காங்க. அது மறைமுகமாக அவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு அரசியல் தந்திரம் தான். நம்ம ராஜ்யம் நம்ம மறுக்க முடியாது. அந்த செல்வாக்கில் அவங்க வந்திருக்காங்க. அவ்வளோதானுடைய இது எத்தனை நாளைக்கு நிலைக்கு என்னங்கிறது போக போக தான் காலம்தான் பதில் சொல்லணும். பொதுவாக நம்ம ராஜேந்திரனாலே நம்ம அமித்ஷா வருது. அவர் தானே தேர்தலில் வெற்றி பெறணும். அமித்ஷாவோட ராஜேந்திரின்னு சொல்லுவான். ஆமாம். அவருக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஈடுபடலையே. அது பண்ண முடியலன்னா பல குழப்படிகள், அதில் கூட்டணியில் பல குழப்படிகள், மாநிலத்தில் மாற்றம், இதுகெல்லாம் சில காரணங்களாக இப்போ அறிக்கிறாங்க. அப்படிலாம் இருந்திருந்தா பண்ணியிருக்கலாமா நினைக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் கடைசியாக அவங்க அமைதி ஆகிட்டாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு அமைதிட்டாங்க. இப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறமா அமைதியாக தான் இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மாநில தலைவரோட செயல்பாடு அந்த அளவுக்கு சரியா இல்லையோ? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவருக்குள்ள பணியை செய்யத்தானே செய்வாங்க. தலைவர்களை குறிப்பிட்டு யாரும் சொல்ல முடியாது. இப்போ ஓவரால் அவர் மேலே உள்ள ஒரு அந்த ஒரு அலை வீசிச்சுன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ எவ்வளவோ திட்டங்கள் எடுத்து சொன்னாலும், எவ்வளவோ நம்ம சொன்னாலும் அது ரீச் ஆகலை மக்கள்கிட்ட. ரெண்டாவது அந்த இப்போ சினிமா அலை தானே இப்போ அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. அவர் பெரிய அறியப்படாத எந்த முகம் கிடையாது. அரசியல் அவருக்கு அனுபவமே கிடையாது. எந்த அனுபவமும் இல்லையில அவருக்கு. எந்த ஒரு கீழேருந்து வந்தது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படிலாம் ஒரு காரணமாக மொத்தத்தில் மன மாற்றம் தான். அவ்வளோதான். அதாவது மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்காங்க.
அதாவது கழகம் தவிர மிச்சம் மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. அப்படி தான் போட்டிருக்காங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பாஜகவுக்கு தோல்வியை நம்ம சொல்ல முடியாது. எங்களுடைய வியூகங்கள்லாம் தோற்று போய் நம்ம சொல்ல முடியாது. வரலாம், அடுத்த வாய்ப்புகளை பார்ப்போம். இது இந்த மாதிரி நம்ம அடுத்து யோசனை பண்ணுவாங்கல்ல. அவங்க அரசியல் சாணக்கியங்களை நம்ம வந்து பெருசாக குறை கொட்ட முடியாது. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழி பார்ப்பாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி பார்த்தாலும் மக்களுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுதான் வந்து அரசியல் கட்சியுடைய இதுவும் கூட ஒரு நாகரிகமான சேரும் கூட. அந்த அறிப்பில் நான் அதை ஏற்றுக்கிட்டு அவர் ஆட்சி அமைக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் எங்கள் வியூங்களை அடுத்தடுத்து நாங்கள் வந்து வகுத்துக்கிட்டு இருப்போம். அடுத்து உண்டான ஜெயிக்கணும்னா ஒரு வழிகளை பார்ப்போம். அடுத்து உள்ளாட்சி இருக்குது, பேரூராட்சி இருக்குது, அது மாதிரி நகராட்சி இருக்குது. அதுல எலெக்ஷனில் வந்து எப்படி நம்ம வெற்றி பெறுவதுங்க யூகத்தை அடுத்து இப்போயே வந்து பல கூட்டங்கள் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ இதுக்குமே வந்து கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அந்த சூழ்நிலை எப்படி நம்ம வீழ்ச்சி அடைஞ்சு என்ன காரணம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பல ரிசல்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலேருந்து உத்தரவு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம தொகுதியில் 20 வருஷத்துக்கு அப்புறம் திமுக தோத்துருக்கு. தோத்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு வாக்கு விஷயத்தில் தோத்துருக்காங்க. இது பெரிய சரித்திரமா சொல்றாங்களே. ஒரு வாக்கு. கண்டிப்பாக ஏன்னா 20 வருஷமா அவர் இருக்காரு. தொகுதிக்கு பல விஷயங்கள் பண்ணதா அவங்க கட்சி நினச்சிக்கிட்டு இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு கூட இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய ஏரியாவில் அவங்க எதிர்பார்த்த திட்டங்கள், அவங்க எதிர்பார்த்த பல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஒவ்வொரு ஏரியாவும் குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ முக்கியமாக குறிப்பாக பார்க்க போனால் நம்ம சிங்கமணி பகுதியிலே வந்து அரசு கல்லூரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பல கட்சிக்காரங்களும் கொடுத்துருக்காங்க, பொதுமக்களும் கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வரல. இது வந்து அமைச்சர் மாதவனுக்கு காலத்துலேருந்து ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தொகுதியில் வந்து முக்கியமாக சிங்கமணியை சுற்றி கல்லூரி வரணும், அரசு கல்லூரி. இப்போ வந்து உங்களுக்கு சென்ட் ஜோசப் கல்லூரிலாம் வந்திருக்கு, பெண்கள் கல்லூரி வந்திருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் படித்த காலத்திலாம் வந்து ஆர்வமலை செய்தாமல் ஒன்று தான் கல்லூரி இந்த ஏரியாலேயே. பஸ்ஸில் போய் இங்கேருந்து டெய்லி பயணம் பண்ணி படித்தோம். அப்போல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் தான் பட்டாதாரியே உருவாங்க. இப்போ இன்றைக்கி சூழ்நிலை மாறி இருக்கு, நிறைய படிக்கிறாங்க. அதனால் ஒரு கலைக்கல்லூரி நம்ம ஏரியாவில் வந்து நல்லா இருக்கணும், ஃபீல் பண்ணி இது போன்ற பல கோரிக்கைகள் வந்து அவர் நிறைவேற்றுங்கிறது எங்கள் கருத்து. இது எங்கள் பாஜக சார்பாக நாங்களே பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். தெருமுனை பிரச்சாரங்களையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் மக்கள்கிட்ட. ஒரு என்ன செய்யறாங்க இருந்தாலும் ஒரு ஓட்டுல வித்தியாசத்தில் தோத்துருக்காரு. இவ்வளவு அலையடிச்சுமே அது நம்ம பாராட்ட தேவை. அவர் 20 வருஷமா இருந்திருக்காரு இல்லையா. 20 வருஷமா ஆட்சி அதிகாரம் வச்சிருந்திருக்காரு. அதுக்குண்டான பவர் இருக்கு தானே செய்யும். அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய படைபலம் இருக்கவங்கள்ட்ட பணபலம் இருந்துச்சு. பணபலம் எந்த அளவுக்கு போச்சுங்க உங்களுக்கு நல்லா தெரியும். பல கோடியை கொட்டியிருக்காங்கன்னு வந்து நியூஸ் வருது. நாமளே கண்கூட பார்க்குறோம். ஒவ்வொரு வாழ்லையும் எவ்வளோ பணம் போச்சு, எவ்வளோ பட்டு வளாச்சுன்னு நம்ம பண்ணோம். அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. திமுக வேலை கடுமையாக உழைச்சாங்க. என் கண்பார்வையில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க. பலன் கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப பேர் கண்ணையை விட்டு அழுகுறாங்க. மந்திரி இவ்வளோ இருந்தும் நாங்கள் பணம் செலுத்தியும் அதிகாரம் இருந்து நாங்கள் தோற்று போயிட்டோமே. ஒரு ஓட்டு வித்தியாசங்கிறது பிரச்சனை இல்லை. அது நெக் டு நெக்காக வந்திருக்கு. அது ஒரு சில காரணங்களுக்காக தபால் ஓட்டில் வித்தியாசம் பண்ணுறாங்க, அக்கௌண்டிங் வித்தியாசம் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் வெற்றி தானே. அவருக்கு ஒரு வீழ்ச்சி ஏற்படணும்னு இருந்திருக்கு. அதை வந்து அவர் வந்து அடைஞ்சிருக்காரு, அவ்வளோதான். அப்புறம் தவைக்க ஆட்சி எப்படி இருக்கு? தபால் ஆட்சியை பற்றி இன்னும் இப்போ பெருசாக தெரியல. 3-4 திட்டங்களை கொடுத்தாரு. அது ஒரு வகையில் இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் வர மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த மகளிர் விருது மற்றதெல்லாம் அதெல்லாம் போக தான் சொல்ல முடியும். இப்போ உடனே சொல்ல முடியாது இல்லையா. ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லை. அது டெய்லி விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கு. வந்துக்கிட்டு இந்த ஆட்சிக்கு அப்புறமா வரலாம். அது வந்து கண்டினியூட்டி தானே, உடனே ஸ்டாப் ஆகுதுல்ல. கொலை கும்பல் கஞ்சா போதையெல்லாம் வந்து உடனே நிப்பாட்ட முடியாதுல்ல. இருக்கலாம், அதுக்காக நம்ம அதுக்காக ஆட்சியை கொடுத்துட முடியாது. பார்க்கலாம், இன்னும் டைம் கொடுப்போம். இன்னும் போதிய டைம் இருக்குல்ல. 10 நாளாக ஒரு டைம் கிடையாது. அதனால் வந்து ஈவன் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினே முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, ஒரு 60 நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். 6 மாதம் நாங்கள் வந்து ஆட்சியை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்க தானே வேணும். இவங்களே எல்லாமே புதிய மந்திரிகள் தானே, அரசியல் அனுபவம் இல்லாதவங்க. ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்பாடு பண்ணுறாங்கன்னு போக பார்ப்போம். அவ நம்ம காலம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் மக்கள் தீர்ப்பு இல்லையா, அதை நம்ம வந்து மக்கள் தீர்ப்பு நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு இதுதானே ஒரு நியாயமான இது தானே. அது நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். அதனால் தலைவணங்கி எப்படி கொண்டு வராங்கன்னு நம்ம பார்ப்போம். போக எங்கள் விமர்சனம் இருக்கும். அவைக்கு அங்கே இருக்கா நம்ம பண்ண மாட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் குறைகளை எப்பவும் போல சுட்டி காட்டுவோம், செய்வோம், பண்ணுவோம். நம்ம எதிர்கட்சி மாதிரியே செயல்படுவோம். நம்ம ஒரு எம்எல்ஏ வந்தால் கூட நம்ம எதிர்கட்சி மாதிரியே செயல்படுவோம். எங்களுடைய எதிர்ப்பு எப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் புதுசாக சட்டமன்ற உறுப்பினர் தவக சார்பாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆமாம். இப்போ சிங்கமாரி பகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் வேணும்னா அவர்கிட்ட கோரிக்கை வச்சு இன்னும் இது வரைக்கும் வைக்கல. இல்லை, அவர் இதுவே வந்து கேஸில் இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பிரச்சனை, நீ கூட காலைல ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அவர் இன்னும் எஃபெக்டிவாக வரலை, அந்த ஓட்டு போட கூட விடலை. அதனால மற்ற திட்டங்கள் செயல்படலாம், எப்படி பண்ண போகிறாங்கன்னு நமக்கு ஐடியா இல்லை. அதனால ஒரு 10 நாள் 15 நாள் பொறுங்கம்மா, அதுக்கப்புறம் நம்ம மனுவை கொடுப்போம், செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ ஒன்று அந்த தீர்ப்போட ரிசல்ட்னு கிடைக்கல இல்லையா.
இல்ல அவர் ஆக்டிவா செயல்படுறாரு சட்டமன்ற செயல்பட்டு தான் இருக்காரா? திருப்பத்தூர்ல சட்டமன்ற அலுவலகம் திறந்துட்டாங்க, ஒரு இணையதளம் புதுசா அறிமுகப்படுத்தி ஓ இருக்காரு. ஓ சரி டெய்லி சரி. மனுக்கள் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அப்படியே மனு வாங்குறாங்களா? ஆ. சரி சரி. அது எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு உள்ளவங்க சொன்னாங்க, காலையில எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ம். நான் 1 வாரம் 10 நாள் பொறுங்க போவோம், நம்ம மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு ஒரு சின்ன கிராமத்து பிரச்சனையா ம். அப்படித்தான் சொல்லியிருக்கணும். சரி சார், சரி, நன்றி. ரொம்ப நன்றி.